ஏலா பள்ளிக்கூடத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குடா, சாப்பிட்டு போவா. ஐயோ வேனு வர்றதுக்கு இன்னும் நேரம் இருக்கு, கேட்கவே மாட்டானே. இன்னும் 2 வாய் வாங்கிக்கிறேம்மா. டேய் குட்டி மாப்பிள்ள, ஒரு அளவு தாண்டா பொய் சொல்றதுக்கும் பஸ்ல போறப்ப வாந்தி வர மாதிரி இருக்கா? எம்மம்மா நம்பிட்டேன்டா, என்ன ஒரு பொய் விடுறா. டேய் டேய், ஒரு அளவு தாண்டா. உனக்கு மட்டும் பஸ்ல போகும்போது வாந்தி வர மாதிரி இருக்குமா? சின்ன பிள்ளையில இருந்து பழக்கம் உள்ளவங்களுக்கு அப்படி இருக்கும். நீ தான் அடிக்கடி பஸ்ல போகும்போது வாந்தி எடுக்க மாட்டியே, கார்ல எல்லாம் போய் பழகிட்டியே, பின்ன உனக்கு மட்டும் எப்படி வாந்தி வரும்? யாசுபி அப்படியா? அவன் ஜாலியா உட்காந்துட்டு வருவேன், அவன் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கேன் மாமா. அவனுக்கு வாந்தி வராது, ஒன்றும் வராது. அப்புறம் என்னடா குட்டி பயலே, பொய் சொல்றியா? பாரு சுபி என்ன சொல்லுதுன்னு. என்னமோ அதை இதையும் கதையை சொல்லிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கடா அவன் பேக்கு? அம்மா டிபன்ல என்ன சோறு வச்சிருக்க? எலுமிச்சை சோறு கிண்டி வச்சிருக்கப்பா, உருளைக்கிழங்கு வறுத்து வச்சிருக்கேன். எலுமிச்சை சோறா? ஆமாடா. நான் புளிச்சோறு கேட்டோம்ல உங்ககிட்ட. புளிச்சோறுலாம் செய்யலப்பா, எலுமிச்சம்பளம் கிடந்துச்சா, சரி எலுமிச்சை சோறை செஞ்சிடலான்னு அதையே செஞ்சாச்சு. ஏன் உனக்கு அது பிடிக்கும் தானே? வாங்க, எனக்கு எலுமிச்சஞ்சோறு வேண்டாம். பின்ன என்னடா வேணும்? தயிர் ஊத்தி கிண்டி தரவா? எனக்கு புளிச்சோறு வேணும் இப்போ. அப்பதான் நான் ஸ்கூல்ல சாப்பிடுவேன். டேய் மணி 8:50டா, 9 மணிக்கு வேன் வந்துரும்டா. டேய் 10 நிமிஷத்துல புளிச்சோறுலாம் நான் கிண்ட முடியாது போய். அட கடவுளே, காலையில நீ சொல்ல வேண்டியதானே. இது என்னது இது? கடுப்பா இருக்கே. 1வது படிக்கிற பையன் எனக்கு அந்த சோறு வேணும் இந்த சோறு. அந்த காலத்துல நாங்க பள்ளிக்கூடம் 3வது 4வது வரைக்கும் தாண்டா படிச்சோம். எங்க அம்மா என்ன என்ன தரதோ அதுதான் சாப்பிட்டு போவோம். அம்மா இப்ப இருக்க பிள்ளைல இந்த அடம் பண்ணுதியா? அம்மா எனக்கு புளிச்சோறு தந்தா தான் சாப்பிடுவேன், இல்லைன்னா சோறு அப்படியே தான் கொண்டு வருவேன். செல்விக்கா விடுங்க, அவன் என்ன பண்ணணுமோ பண்ணட்டும், நீங்க ஒன்றும் கண்டுக்கிறாதியா. ஆமா அர்ஜுன் தம்பி, நீங்க சொல்ற மாதிரி அப்படித்தான் செய்ய போறேன். சுபி இவனை போய் பாரு, மத்தியானத்துக்கு சாப்பிட்றானா என்னன்னு. சரி பெரியம்மா, நான் பாத்துக்கிறேன் இவன் என்ன பண்றான்னு. நீ வேணா பாரு, நான் சோறு அப்படியே தான் கொண்டு வருவேன். நீ கொண்டுட்டு வா, என்னமோ பண்ணி தொலை. இதை 2 வாய் திங்க போறியா என்ன? எல்லா வேலை சத்தம் மாதிரி கேக்குது, வாரியா என்ன? வயிற்று கலக்குது. அட்டுச்சனு அப்படியா? எல்லா வயிற்று கலக்குதா? ஆமா வயிற்று கலக்குற மாதிரி இருக்கு. அட கடவுளே, இவன் பள்ளியோட கிளம்பும் போதும் வயிற்று கலக்குது. இல்லை டக்குன்னு டவுசர் கலட்டி வா ஓடுவோம் பாத்ரூமுக்கு. எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே பொழப்பா போச்சுடா. பள்ளியோட கிளம்பும் போதும் வயிற்று கலக்குதுங்கிற, அது பண்ணுதுங்கிற, இது பண்ணுங்கிற, அந்த சோறு வேணும் இந்த சோறு வேணும், எப்படியாவது லீவ் போட பாக்குறேன். சுபி அவனோட பேக் எடுத்துட்டு நீ போய் நில்லு ரோட்டுட்ட. நான் இவனை ஆகி இருக்க வச்சு கழுவி கூட்டியாரேன் போ. பின்ன ஏன்டா நின்றுட்டு இருக்க? போ. சரியான காமெடியா இருக்கு இவனோட. அட கடவுளே கடவுளே. இல்ல அர்ஜுன் தம்பி, ஒரு நாளைக்கு இருந்தாலும் கூட பரவாயில்ல, இவன் டெய்லி இதே இது வேலை தான்ப்பா பண்றேன். டெய்லி இதே வேலை தான், எப்போ பார்த்தாலும் வயிற்று கலக்குது வயிற்று கலக்குது வயிற்று கலக்குது இப்படியே தான்ப்பா சொல்றான். சரி சரி, நான் உன்னை சீக்கிரம் கூட்டி போயிட்டு வரேன். போங்கக்கா, ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. ஆமாப்பா. இல்ல என்னது நிக்க? சுபி சீக்கிரம் போமா, பஸ் வந்துருச்சுன்னா இந்த அம்மா வரவன்னு சொல்லு என்ன? சரிங்க பெரியம்மா. ஏலா போடா, இதே வேலையை போச்சு பாவம் பெரியம்மா. நல்லா நிக்கிற சைஸ பாரு, போ. நீ நல்ல பொய் சொல்ற, அது மட்டும் எனக்கு தெரியும். நீங்க பாருங்க, நீ உண்மையாவே போறேன்னா இல்ல பொய் தான் சொல்றேன் நானு. சரிம்மா, இன்னைக்கு நான் பார்க்க விட மாட்டோம்ல. இவ பொய் சொல்றேன்னா என்னன்னு பாயத்துல கூட வேணாலும் கலக்குனாலும் கலக்கும். பள்ளியோட போ அவ்வளவு வலிக்குது பாத்துக்க. ஆமா பெரியம்மா. அம்முக்குட்டி, நீங்க 2 பேரும் அழகா ஸ்கூல் போய்க்கிறீங்களா? பாப்போம் பாப்போம், 2 பேரும் அடம் முடிக்கிறீங்களா இல்ல அழகா போறீங்களான்னு. என்னத்த 2 பேரும் கண்டிப்பா அடம் தான் பிடிப்பீங்க, எனக்கு நல்லா தெரியும். இனியா பாப்பா, இனியா பாப்பா, எங்க அம்மாவை பாத்தியா? ஆமா. ஓ அப்படியா, சரி சரி. சத்யா, சொல்லுங்க.
ஏன் எதுவும் சாப்பாடு எதுவும் வேணுமா? இல்லை எங்கள் அம்மா வந்ததும் நான் சாப்பிட்டுக்கிறேன். வேணும்னா சொல்லு சத்யா, நான் போட்டு தாரேன். வேணாம் வேணாம், அம்மா வரட்டும். இனியா சாப்பிட்டீங்களா? சத்யா, நீங்கள் ஊட்டி விட்றீங்களா இல்லை நான் ஊட்டி விடவா? பரவாயில்ல, நானே ஊட்டி விட்றேன். எங்கள் அம்மா வந்ததும் எடுத்து தர சொல்லி நானே ஊட்டி விட்றேன். தேங்க்ஸ் சத்யா. ம் சத்யா, என்ன ஐடி செம்மையா இருக்கு. ஆமாம், நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அம்மாவை எடுத்துகிட்டு வர சொன்னேன், பக்கத்தில் உள்ள கடையில் எடுத்துகிட்டு வந்துச்சு. ஏன் நைட்டியில் இறங்கிட்ட? எனக்கு ஏதோ அது செட் ஆகலை, இனி நைட்டி போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். வர்றா. சத்யா சாப்பிட்டியா? இல்லை, அம்மா வந்ததும் தான் சாப்பிடணும். சரி சரி. அம்மா எங்க? தெரியல, அம்மா எங்கே போயிடுச்சான். மாமா, அம்மா எங்க? பஸ்ஸே துட போயிடுச்சு சோனி. சரி மாமா. சோனி, இன்னொரு விஷயத்தை பற்றி பேசணும். அம்மா வேற அங்கே இருக்குல்ல, தனியாக இருக்கான். அம்மா ஃபோன் பண்ணுச்சு. என்ன விஷயம் மாமா? எப்பப்பப்பப்பப்பா, உன் தொம்பிக்கார இருக்கியா பத்தியாடி? அம்மா வேணும் எம்புட்டு நேரம் இப்படி நிற்க வேணுக்கு ஒருத்தனுக்கு. ஏங்கா என்னாச்சு? வேணா பேம் 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 பேனா நடிச்சுக்கிட்டு நிற்கிதுப்பா. இவன் வருவேனாங்கிறேன். இவன் எப்படியாவது அந்த வேனு போயிடும், நம்ம வீட்டில் நல்லா லீவு போட்டு ஆடலாம்னு ஆட்டம் போடலாம் நினைப்பு இவனுக்கு. என்னத்தை சொல்றதுன்னு தெரியல, அது வாட்டுக்கு அடிச்சுட்டு நிற்கிது. நானா வாடா வாடா வாடானாலும் வருவேனாங்கிறான். அப்படி இப்படி நீ யாத்தி விடாமலையும் பெரிய பாடா போச்சு. ஏமா அப்படி பண்றியா? அதாண்டி எனக்கும் தெரியல, ரொம்ப சுட்டி பண்றான். நாங்கெல்லாம் அப்படி பண்ணுவோமா? நீங்களாமா? ஐயையோ, இவனுக்கு மேல பண்ணுவியா? முன்னாடிலாம் சொல்லுவேன், சத்யாக்கா நல்லா போவா, நீ தாண்டி இப்படி பண்ற, நீ தாண்டி இப்படி பண்றன்னு. பார்த்தா இப்ப எல்லாத்தையும் சொல்ற. சத்யா கூட தேவலாம், நீ பண்ண ஆடம். உன்னைய பள்ளிக்கூடத்துக்கு நான் விரட்டி அனுப்புறதுக்குள்ள நானும் போய் பாதி நேரம் பள்ளிக்கூடத்திலேயே உட்காந்துருக்கணும். அந்த அநியாயமில்ல பண்ணுவேன் நீ. சரி சரி, மாமா எதை சொல்ல வந்தாரு. மாமா இரு சோனி, செல்வியை கட்டி சொல்கிறேன். அக்கா வேற ஒன்றும் இல்லை, அம்மா அங்கே ஒரு ஆளும் தனியாக இருக்கான். என்னால் தனியாக இருக்கவே முடியலடா, நீங்களும் ஊருக்கு வரீங்களா அப்படிங்குது. அதான் சத்யாட்ட கேட்குறீங்களா? பாப்பாவை கூட்டிகிட்டு நானும் ஊருக்கு போகிறோம். நீங்க சொல்றது சரிதான்ப்பா. நான் என்ன சொல்றதுன்னு தெரில. எதுக்கும் அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்காம நம்ம எதுவும் முடிவு பண்ணக்கூடாது இல்லையா? உங்க கூட வரப்போறவ அவ. அவள்கிட்ட கேளுங்களேன். செல்விக்கா, நான் கேட்குறதுக்கு கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்குக்கா. கோவப்பட்டு சத்யா எதுவும் கோவப்பட்டேன்னப்பா அது ஒரு மாதிரி இருக்கும் பத்திலா. அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட கேட்கலாம், இல்லை சோனிகிட்ட கேட்கலான் இருந்தேன். நீங்கள் கேட்குறீங்களாக்கா? மாமா கேட்குறதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குல்ல. பாவம் அம்மாச்சி அங்கே தனியாக இருப்பாங்கல்ல. மாமா பாப்பா எல்லாரும் போயிட்டு அம்மாச்சி கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்கல்ல, ஒரு ஆளுமா இருக்க சங்கடப்படுவாங்கல்ல. அதனால தான் மாமா கேட்குறாங்க. சத்யாட்ட பேசி அனுப்பி விடு. என்னாப்ல, உனக்கு சம்மதமா? நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே புரியல. எங்கே என்ன அனுப்பணும்? எங்கேயா? அர்ஜுன் மாமா வீட்டுக்கு. அவங்க வீட்டுக்கு ஐயா? அங்கதாம்ல உன்னை கல்யாணம் பண்ண வீடு, அப்புறம் அங்க போறது இல்லையா? எத்தனை நாள் இங்கே இருக்க முடியும்? அங்க அர்ஜுன் மாமாவோட அம்மா தனியா இருக்காங்களாம். அவங்க பாவம் இல்லையா? பாப்பாலாம் போனா சந்தோஷப்படுவாங்கல்ல. எனக்கு அங்கெல்லாம் எப்படி என்னன்னே தெரியாதே. நான் எப்படி போக முடியும்? இங்கேயே நான் இருக்கனே. அம்மா என்னம்மா இப்படி என்னை தனியா அனுப்புறேன்னா எனக்கு ஒரு மாதிரிலாம் இருக்கு. சத்யா, ஷோ, என்ன பண்றது தெரியலையே. சரிக்கா, சத்யாட்ட பேசி பாருங்க. ஓகேனா ஓகே, இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அம்மாவையும் பார்க்கணும். அதான் அவ அப்படி சொல்றாளே அர்ஜுன் தம்பி. இருங்க, நான் கிட்டக்க போறேன். சத்யா, என்னம்மா? தெரியவே தெரியாது அந்த இடம்லாம் எனக்கு. எப்படிமா நாங்கள் போயிருப்பேன்? இருந்து தாண்டி ஆகணும். போக போக நீயே புரிஞ்சுக்க. இவ்வளோ தூரம் நீ புரிஞ்சுக்கிட்ட, நீ இதை புரிஞ்சுக்க மாட்டியா? உனக்கு புதுசாக தான் இருக்கும். என்னக்கா? ஒன்றும் இல்லை வசந்தி, அர்ஜுன் தம்பி வீட்டுக்கு கூப்பிடுது. அதான் சத்யா ஒரு மாதிரி நினச்சிட்டு இருக்கா. அதான் என்ன பண்ணுறதுனே தெரியல. இவளுக்கு போகிறதுக்கு அங்கே யார் என்னன்னு தெரியாது பார்த்தியா? இன்னொன்று நான் நினச்சேங்க்கா, அதை நான் உங்ககிட்ட சொல்லவா? சொல்லு வசந்தி, என்ன? ஒன்றும் இல்லைக்கா, சத்யாவுக்கும் அர்ஜுனுக்கும் ஒரு தாலி கட்டுற மாதிரி கல்யாணம் பண்ணுற மாதிரி பண்ணனா. ஏமா நீ வேற ஊர் சிரிக்கிறதுக்கா? தப்பா பேச மாட்டாங்க.
இது என்ன திருப்பி ஒரு கல்யாணத்தை பண்றாங்கன்னு. ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இருடி சத்யா. ஏக்கா, அப்பதானே அவளுக்கு ஒரு இது இருக்கும். பண்ணலாம் தான். சத்யா, என்னடி சொல்ற? ஐயோ அம்மா, ஏமா இப்படி பண்றீங்க? எனக்கு அப்படியே ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. வசந்தி சித்தி, இது சூப்பர் ஐடியாவா இருக்கே. ஆமா சோனி, நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்படி பண்ணிட்டா என்ன ஒரு வேலைன்னு. நல்ல ஐடியாவா தான் இருக்கு. சத்யா, ஒன்றும் இல்லைப்ல, நீ கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்கோ. இப்பவே ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. புதுசா கல்யாணம் ஆனா நீ எப்படி உனக்கு அவரை பிடிக்குமோ அது மாதிரி பண்ணு. சோனி, உனக்கெல்லாம் இந்த மாதிரி நடந்திருந்தாதான் உனக்கு அதோடது தெரியும். தெரியாம ஒன்னொன்னும் நீ ஏன் சொல்லிட்டு இருக்காத. என்னால் இந்த பிள்ளைங்களை ஏற்றுக்கிறதுக்கே எனக்கு மனசே வரல. நீ என்ன சும்மா உடனே சொல்லிட்டு இருக்கீங்க, அங்கே போய் இங்கே போங்கிறீங்க. கொஞ்ச நாள் என்னை தனியாக விடுங்க தயவு செஞ்சு. செல்விக்கா, சரி விடுங்க. பாவுண்டி என்ன தம்பி, ஏன்டி இப்படி பண்ணுற? கொஞ்சமாக நீ தனியாக உட்காந்து யோசிச்சு யோசிச்சு பாருடி, அப்போதான் உனக்கு புரியும். அப்படி இல்லைனாலும் அவர் கையால் உனக்கு முன்னாடி ஒரு தாலி கட்டுற சொல்கிறோம். அதுக்கப்புறமாவது ஏற்றுக்க ட்ரை பண்ணு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட இந்த ஸ்டோரிக்கு என்ன மாதிரி டைட்டில் வைக்கலாம், என்ன மாதிரி கதையோட பேர் வைக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள். எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே.